அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். கையடக்க தொலைபேசி இதை பற்றி நம்ம நிறைய தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இருக்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதே மாதிரி தீமையான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எனக்கு இந்த கையடக்க தொலைபேசி எடுத்துக்கிட்டால் 5 வயது குழந்தையிலேருந்து யாருக்குமே இதை பற்றி ஏதாவது இந்த இதில் வந்து இந்த கையடக்க தொலைபேசினா என்ன, இது என்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குது, இதில் நம்ம இதை பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தும் போது அதிலேருந்து என்ன நமக்கு கிடைக்குது இப்படிங்கிற சகல விஷயமும் தெரிஞ்சுக்கிற நிறைய குழந்தைகள் இன்றைக்கி வளர்ந்து வர குழந்தைகள் எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். அதே போல் இன்றைக்கி பெற்றோராக இருக்கலாம், இளைஞர் யுவதிகளாக இருக்கலாம், எல்லாருமே இந்த கையடக்க தொலைபேசி அப்படிங்கிற ஒன்றில் வந்து என்னென்ன இருக்குன்னு எல்லாமே தேடி அவங்களே நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ண நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இந்த பிள்ளைகள் இளைஞர் யுவதிகளாகட்டும், அதே நேரத்தில் பாடசாலை மாணவர்களும் இப்படி பண்ணிக்கிட்டே வராங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும். வீட்டுக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று ஒழிச்சு வைக்கணும்னா கூட அதுக்குள்ளே ஒழிச்சு வைக்கக்கூடிய சகல வசதியும் இருக்குது. நாம் மட்டும் பார்க்குற மாதிரிக்க, அதாவது பெற்றோருக்கு தெரியாமல், பாடசாலையில் ஆசிரியர்களுக்கு தெரியாமல்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஒழிச்சு வைக்கக்கூடிய அளவுலையும் இருக்குது. அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களை தேடி படிக்கக்கூடிய அளவில் எல்லா வசதிகளும் இருக்குது. இந்த உலகமே உள்ளங்கையில் அப்படிங்கிற மாதிரிக்கு இந்த ஒரு ஃபோன் கூட அவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியும். இன்றைக்குமே இந்த கையடக்க தொலைபேசிங்க இன்றைக்கி இவங்க எல்லாருக்கும் பெரிய ஒரு வரமாக இருந்தாலும் அதை வந்து நிறைய பேர் வந்து சாபமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்கு தெரியும். அப்போ இதில் வந்து நமக்கு என்னென்னு தெரியும் கேட்டால், இந்த குழந்தைகள் வந்து சின்னதுலேயே நம்ம அந்த குழந்தைகளுக்கு ஃபோனை கொடுத்து பழக்கிறோம். சாப்பிட போனாலும் சரி, இல்லை தூங்க போகிற நேரமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி விளையாடுற நேரமாக சரி, ஃபோனில் அதாவது முந்தினா பிள்ளைகள் வந்து அதாவது நம்மலாம் வந்து இந்த மண்ணில் விளையாண்டதும் கல்லில் விளையாண்டதும் அந்த மாதிரிக்க நம்ம விளையாண்டது தண்ணியில் விளையாண்டுருப்போம். இப்படி தானே இப்போ இருக்கிற பிள்ளைகள் எல்லா விளையாட்டையுமே இந்த ஃபோனுக்குள்ளேயே விளையாடுற அளவுக்கு ஒரு வசதி கிடச்சிருக்கு. அப்போ பெற்றோர் அம்மா அப்பாவும் என்ன செய்கிறது, பிள்ளைகளை வெளியில் அனுப்பக்கூடாது, ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோனை கொடுத்து அதிலே எல்லாத்தையுமே செஞ்சுக்கொள்ள வச்சு விளையாட வைக்கிறது, படிக்க வைக்கணும், எல்லாமே அதுக்குள்ளே தான் நடக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அது சரியும் கூட இருந்தாலும் கூட அதே நேரத்தில் இந்த கையடக்க தொலைபேசியில் வந்து அதாவது இந்த கேம்ஸ் விளையாடக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதையும் அறிமுகப்படுத்தி நிறைய கேம்ஸை அறிமுகப்படுத்தி இன்றைக்கி பிள்ளைங்க அதை விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கேம்ஸ் விளையாண்டு நல்லா ஆக்டிவாகின பிறகு, நல்லா பழக்கப்பட்ட பிறகு அந்த கேம்ஸ் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு இருக்கவே முடியாது. இங்கே சுற்றி விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் அந்த ஃபோனுக்கான டேட்டா போடுங்க, காசு போடுங்க. அப்போ காசு கொடுக்கையில் வீட்டில் அம்மா அப்பாட்ட காசு கேட்டு கரைச்ச பண்ணுறது அப்படின்னு கூட இருக்க நண்பர்கள்ட்ட கேட்குறது, அப்படியுமே எங்கேயுமே காசு கிடைக்காட்டி வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு உண்டியலில் காசு இருக்கா, இல்லாட்டி ஒரு வீட்டில் அம்மா அப்பாவோட காசுக்கு எதையாச்சும் காசு எடுத்து சரி அவங்க காசை வீட்டுக்கு தெரியாமல் எடுத்து போட்டு கார்டு வாங்கி போட்டு விளையாடுவாங்க. அதையும் தாண்டி நண்பர்கள்ட்ட கடனை வாங்குவாங்க, இல்லாட்டி கடன் கொடுக்கலன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் அந்த காசை எடுக்க பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு கடையில் போய்ட்டு போய் சொல்லி இந்த கார்டை வாங்கி போடுறது, இந்த மாதிரி இந்த டேட்டா போடுற விஷயம் நிறைய அது பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய ஒரு பிரச்சனை. அதனால எதனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு டேட்டா கார்டு கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரிக்கு இன்றைக்கி இந்த குழந்தைகள் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் நிறைய வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த குழந்தைகளுக்கு இந்த டேட்டா எப்படி போடுறாங்க, என்ன மாதிரி ஃபோனில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தேடி பார்க்க நிறைய பெற்றோர்கள் தவறிடுறோம். அது கடைசியில் அந்த குழந்தைகளோட கடைசி இறக்குற அளவுக்கு கூட இன்றைக்கி எத்தனையோ சம்பவங்கள் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இப்போ வந்து கிட்டத்தில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது வந்து நானே சமூக வலைத்தளம் ஊடாக பார்த்த ஒரு விஷயந்தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாரு, நம்மளோட தமிழ் மொழி பேசக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து ஏதோ ஒரு பாடசாலைக்கு போயிருக்கார். அங்கே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக போயிருக்காங்க. அதாவது பிள்ளைகளை வந்து ஒரு செக் பண்ணுறது, ஒரு கண்ணு பார்க்குற மாதிரி, இல்லாட்டி பிளட் செக் பண்ணுற மாதிரிக்க ஏதோ ஒரு வகை நல்ல விதமாக அந்த பாடசாலைக்கு தொடர்ந்து போய் வந்துக்கிட்டு இருக்கார் ஒருத்தரான். அவர் வந்து அந்த கண் செக் பண்ணும்போது அவரோட ஏடிஎம் கார்டை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த ஏடிஎம் கார்டை கொடுக்கும்போது அந்த ஏடிஎம் கார்டை அந்த மாணவர்களை வந்து எடுத்து அந்த கார்டை பாடமாக்கிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கார்டு நம்பரை வச்சு அவரோட அக்கௌண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 மாதிரி காசு இருந்திருக்கு. அதில் வந்து 50,000 ரூபா காசை இந்த மாணவர்கள் எடுத்திருக்காங்க. அதை ஒருத்தர் 2 பேர் 3-4 பேர் சேர்ந்து எடுத்தாங்களான்னு சொல்லி தெரியல. அந்த காசு எப்படி சார் அவரோட அக்கௌண்ட்டில் இருந்து இந்த காசு கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகி இருக்குது. அப்போ இவருக்கு என்னென்ன புரியாமல் இருக்கையும் அதுக்கப்புறம் என்னென்னு தேடி பார்க்கும்போது இந்த மாதிரிக்கு இந்த காசில் நீங்கள் வந்து ஒரு கேம்ஸுக்கு உங்களோட காசு வந்து செலவாகியிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து பேங்க்கில் சொல்கிறாங்க. இப்போ உண்மைக்கு இது வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியான சொல்லி கூட இந்த மாதிரி காசு எடுக்கிறதுக்கு நிறைய வசதிகள் இருக்குது. கஷ்டப்படாமல் காசு எடுக்கிறதுக்கு நிறைய வழிகளை சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கி குழந்தைகளும் அது சார்பாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி விஷயம் செய்கிறாங்க. உன்னைக்கு அவர் பேசும்போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அவரோட குழந்தைக்காக பிறந்தநாள் என்னமோ அப்படிங்கிற ஒன்றுக்காக அவர் சேர்த்து வச்சேன், இப்படி என்னோட காசு அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாக அவர் பேசியிருந்தார். அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி. அப்போ அவருக்கே இப்படி ஒரு திருட்டு விஷயம் நடக்கல.
அப்போ சாதாரண மக்களுக்கு எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதாவது இந்த குழந்தைகளை குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் குழந்தைகளை சரியான முறை வளர்க்க வேண்டிய கடமை வந்து பெற்றோருக்கானது. என்ன பிள்ளைகளை கொஞ்சம் தேடி பாருங்க, கவனித்து பார்த்துக்கலாம். எதுவுமே தெரியாமல் தவறு செய்கிறாங்க. தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கும் செய்கிற தவறுலேருந்து அந்த குழந்தைகளை வெளியில் கொண்டு வரதுக்கும் இதுக்கான பொறுப்பு பெற்றோரையே சார்ந்தது. அப்போ அதனால் கூடுமான வரைக்கும் பெற்றோர்கள் வந்து இந்த குழந்தைகளை தேடி பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தைகளை நம்ம கண்டுக்காமல் கவனிக்காம விட அவங்க இன்னும் பெரிய பெரிய பிரச்சனை முகம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எனவே அன்பார்ந்த பெற்றோர்களை குழந்தைகளை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கொள்ளுங்கள்.